ஒளிச்சுடர் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் குரூப்பை வந்து வாட்ஸ்அப்பில் ஆரம்பிச்சு அவங்களோட பொருள்களை வந்து அதில் காட்சிப்படுத்துவாங்க. கஸ்டமர்ஸ் யார் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொருள்களை வாங்கிக்குவாங்க. நேரடி தொடர்பு அவங்களுக்குள்ள நடக்கும். இது கருப்பு உளுந்து லட்டு. இது வந்து நம்ம லேடிஸ்க்குலாம் நல்லது. முன்னாடிலாம் பாட்டி காலத்தில் களிமதி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு டைம் இல்லை. இப்போ இதுன்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். பெரியவங்க இந்த பொடியை அப்படியே சாப்பிடலாம். ஆனால் குழந்தைங்கன்னு வரும்போது அவங்களுக்கு இந்த பொடியில் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால அது ஒரு சாக்லேட் ரூபமாக செஞ்சால் அந்த பிள்ளைங்க அப்படி சாப்பிட்லாம். அது அந்த பொருளோட ஒரு மதிப்பு கூட்டின மாதிரி ஆகும். இது வந்து லட்சவி ஹெர்பல்ஸில் இப்போ மேஜராக வந்து மூவ் ஆன் ஆகிட்டு ப்ராடக்ட். இது வந்து வெயிட் லாஸ் பவுடர். இந்த டைமில் வந்து வெயிட் லாஸை காட்டிலும் நமக்கு வந்து வேறு என்னென்ன டிஸார்டர் இருக்கோ அது எல்லாமே ரெகுலேட் பண்ணி கொடுங்க. எக்ஸாம்பிள், நமக்கு தைராய்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஓகே, நமக்கு கேர்ள்ஸுக்கு பிசிஓடி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, தென் ஸ்டொமக்கில் வந்து வேறு எந்த ஸ்டோன் கிளாட்டாக இருக்குனாலும் ஓகே. என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் எப்படி தொழில் தொடங்குறது, அதற்கான பயிற்சிகள் எல்லாம் என்ன அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் அளிக்கிறார் திருமதி ஆண்டனி ரோஸ்லின் அவர்கள். என் சொல் கேளீர் நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். என் பெயர் ஆண்டனி ரோஸ்லின். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசிவேர் விமென் ஃபார் கிரீன் எர்த் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நான் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வந்து லீடா கஃபே இதுக்கு வந்து உரிமையாளராக இருக்கிறேன். இந்த பெசிவேர் விமென் ஃபார் கிரீன் எர்த் அமைப்பு வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து தொழில் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதை எப்படி வந்து விற்பனை செய்கிறது அப்படின்றது தெரியலை. இன்னொன்று வந்து இன்றைக்கி நம்ம மக்கள் வந்து என்ன மாதிரி விதமான பொருள்கள் வந்து விரும்புகிறாங்க, அதை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணலான்றதுலேயும் அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால அந்த 2 விதமான விஷயங்களுக்கும் வந்து வழிகாட்டணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் பெசிவேர் விமென் ஃபார் கிரீன் எர்த். இது 2013 ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். வணக்கம், என்னோடய பேர் பேபி கார்த்திகேயன். நான் வந்து ஹெல்த் மிக்ஸு அது எல்லாமே செஞ்சிட்ருக்கேன், பேபிஸ் கிச்சனுங்கிற பேரில். நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் செஞ்சிட்ருக்கையில் எனக்கு மார்க்கெட்டிங் சைடு வந்து எனக்கு சப்போர்ட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் ரோஸ்லின் மேடத்தை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்க வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் சைடில் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய கைட் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட் திங், அதுக்காக அந்த விஷயத்துக்காக அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்படுறேன். ஒரு பொருளை செய்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் தான், நல்ல பொருள்கள் தான். ஆனால் அது மார்க்கெட்டிங் அப்படின்னு போகும்போது யாராவது ஒரு நல்ல மனுஷருடைய ஒரு உதவி வேணும். அதாவது எல்லார் உதவியும் அது சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்மளை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதில் ஒரு நல்ல ஒரு இதாக கிடைச்சது எனக்கு ரோஸ்லின் மேடம் தான். அவங்களுடைய உதவியால் தான் என்னுடைய ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பித்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ ஏஜ் கடந்தும் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்த ஊக்கம்தான். பெண்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை எல்லாம் உங்கள் குழு மூலமாக எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? ஒளிச்சுடர் அப்படின்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி வாட்ஸ்அப்பில் அந்த ஒரு குரூப் உருவாக்கியிருக்கிறோம். அது மூலியமாக பல்வேறு நபர்கள் வந்து என்னென்னா அவங்கவங்க ப்ராடக்டை வந்து அதில் டைரெக்டாக வந்து அவங்க வந்து அதில் வந்து பொருட்களை வந்து பதிவு பண்ணி மார்க்கெட்டிங் வந்து அவங்களே விற்றுக்கலாம். கஸ்டமர்ஸ் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களே நேரடி தொடர்பு கொண்டு அவங்களோட பொருளை வந்து விற்றுட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களே நேரடி தொடர்பு கொண்டு அந்த பொருள்களை அனுப்புகிறதா இருக்கட்டும், விற்பனை வாய்ப்பு அவங்க நேரடியாகவே அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த ஒளிச்சுடர் குழு அமைப்பு வாயிலாக. என் பேர் நந்தினி. நான் லட்சவி ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாஸ்ட்டு 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம். 1 month பிஃபோர் என்னோடய ஃப்ரெண்ட் ரோஸ்லின் மேமை எனக்கு இன்ட்ரோ பண்ணாங்க. நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, பட் இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுன்னா உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் நிறையா வேணுங்கிற பட்சத்தில் மேம் கிட்ட இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ தட் மேம் வந்து இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு மார்க்கெட்டிங்கை வந்து அவங்களா கூப்பிட்டு கிஃப்ட் கிவிங் சான்ஸுங்கிற மாதிரி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரியான சான்ஸ் கொடுத்தது இல்லாமல் பிஃபோர் வந்து தம்கம்ல எனக்கு வந்து மேம் ஸ்டால் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஸ்டால் நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி அந்த சான்ஸ்ன்னு கேட்டிருந்தப்போ எனக்கு வந்து மேம் கூப்பிட்டு கொடுத்தாங்கங்கிற விஷயம் எல்லாருமே எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணதை காட்டிலும் யூ ஸோ லக்கிங்கிற வேர்டு தான் சொல்லியிருந்தாங்க. மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே 1 by 1 மேம் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அவங்க ஒரு பிரைட் கொடுத்து ப்ராடக்ட்டை அவங்க கொண்டு போய் ஸ்பெஷலாக கேர் எடுத்து பண்ணுறதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. பெண்கள் நேரடியாகவே அவங்கவங்க பொருள்களை காட்சிப்படுத்தி அவங்கவங்களாவே விற்று அவங்களோட வருமானம் அவங்களுக்கே போய் சேரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒளிச்சுடர் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் குரூப்பை வந்து வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்து இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த குரூப்பில் அந்தந்த மக்கள் ஏறக்குறைய வந்து 200 பெண்கள் அதில் இருக்கிறாங்க. அவங்களோட பொருள்களை வந்து அதில் காட்சிப்படுத்துவாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர்ஸே காண்டாக்ட் நம்பரே அதில் கொடுத்துருவாங்க.
கஸ்டமர்ஸ் யார் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொருள்களை வாங்கிக்குவாங்க. நேரடி தொடர்பு அவங்களுக்குள்ள நடக்கும். பெண்கள் தொழில் முனைவோர் ஆவதற்குரிய வழிமுறைகள் இருக்கு இல்லையா, அது என்ன? ஆனால் அந்த தொழில் முனைவோராக வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களில் வந்து ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியதாக இருக்கும். இப்போ அதையும் தாண்டி அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கை கொடுத்துட்டு இருக்கிறோம். தைரியமாக நீங்கள் வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க எங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயங்களில் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி தொழில் முனைவுதலில் ஈடுபடும் போது எங்களுடைய சுயமரியாதை வந்து எங்களுக்கு நிறையா இருக்குது. எங்களை நல்லா மதிக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க கூட எங்களை மதிக்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா ஒரு தொழில் முனைவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களோட மத்தியில் எங்களுடைய மதிப்புகள் வந்து உயருது. இதனால எங்களுக்கு வந்து சுயமரியாதை ஜாஸ்தி ஆகுது. இந்த சுயமரியாதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய தன்னம்பிக்கை வந்து எங்களுக்கு இது அடித்தளமாக இருக்குது. ஏன்னா எங்களோட ஏன்னா ஒரு தொழில் பண்ணும்போது வந்து எங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை வந்து எங்களுக்கு வருது. எங்களாலேயும் முடியும், எங்களாலேயும் எங்களுடைய குடும்பத்தை வந்து பாதுகாக்க முடியும், எங்களுடைய குடும்பத்தை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நிறையா வந்து எங்களுடைய வருமானத்தினால எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி கொடுக்க முடியுது, நல்லா அவங்களுக்கான வாழ்க்கைக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்ட முடியுது. இது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து நாங்கள் எங்கள் பொருளை வந்து நாங்கள் ஈட்டும்போது வந்து பல மக்களை வந்து நாங்கள் சந்திக்க முடியுது. சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும்போது இது எங்களுக்கு வந்து ஒரு இந்த பிரச்சனையை தாண்டி வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இன்னமும் வந்து நல்லா உயர்ந்திருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது இவங்கள மாதிரி நாங்களும் வரணும், இவங்கள மாதிரி எங்களோட வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மாற்றத்துக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கு வழிகாட்ட அவங்க எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் இதெல்லாம். முதல்ல மீட்டிங் வரும்போது அவங்க கிட்ட நாங்கள் ஒவ்வொருத்தட்டையும் வந்து நாங்கள் இன்ட்ரோ பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா அவங்க கிட்ட அந்த தயக்கங்கள் நிறையா இருந்தது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரையும் அந்த முன்னாடி வந்து பேச சொன்னோம். உங்களுடைய பொருளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து லட்சவி ஹெர்பல்ஸில் இப்போ மேஜராக வந்து மூவ் ஆன் ஆகிட்டு ப்ராடக்ட் இது வந்து வெயிட் லாஸ் பவுடர். இந்த டைமில் வந்து வெயிட் லாஸை காட்டிலும் நமக்கு வந்து வேறு என்னென்ன டிஸார்டர் இருக்கோ அது எல்லாமே ரெகுலேட் பண்ணி கொடுங்க. எக்ஸாம்பிள், நமக்கு தைராய்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஓகே, நமக்கு கேர்ள்ஸுக்கு பிசிஓடி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, தென் ஸ்டொமக்கில் வந்து வேறு எந்த ஸ்டோன் கிளாட்டாக இருக்குனாலும் ஓகே, அதர்வைஸ் வந்து நமக்கு பிளட் ப்ரெஷர் எல்லாமே ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணுதுங்கிற டவுட் இருக்கும். இது எல்லாமே நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை தான் நம்ம வந்து இதில் ஐசோலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரைஸஸ் பார்த்தாலே இப்போ எல்லாருமே வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் தான் காமனாக எடுத்துக்கிறோம். அதை காட்டிலும் வந்து கருப்பு கவுனி அரிசி, சிவப்பரிசி, ராஜ் சம்பா, தெனை, கம்புன்னு சொல்லிட்டு நிறைய விதமான ரைஸஸ் வந்து மருத்துவ பயன்களோட எல்லாமே இருக்குது. அதை நம்ம எந்த ரேஷியோவில் எப்படி எடுத்துக்கிறோமோ அதர்வைஸ் தான் நம்மளோட டிஸார்டர் வந்து பியூரிஃபை ஆகுது. அதில் இதை பார்த்தோம்னா நம்ம ரைஸ் வந்து 12 டைப் ஆஃப் ரைஸஸ் இருக்குது. தென் வந்து ஸ்பைசஸ்லேயே பார்த்தோம்னா நம்ம வீட்டில் மிளகு, ஜீரகம், வெந்தயம் அந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போ மிளகுல பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் மிக்க வால் மிளகு இருக்குது. ஜீரகத்துலேயே வந்து கருஞ்சீரகம், காட்டு ஜீரகம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட எந்த ஸ்பெசிஃபிக் டிஸார்டருக்கு எதை கொடுத்தா நம்ம ரெக்டிஃபை பண்ணலாமோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம இதுக்கு இதான் மருந்துங்கிறத பார்த்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை எடுத்துக்கிறது மூலம் நமக்கு வெயிட் லாஸ் ஆகுறதை காட்டிலும் நம்ம பாடியில் அன்வான்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து குடலில் வந்து எந்த அழுக்கு தேங்கியிருந்தாலும் தான் அந்த வீக்கம் தாங்க முடியாமல் குடல் வீக்கம், குடல் இறக்கம் அந்த மாதிரி விஷயம் வருது. ஸோ அந்த டர்ட் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். அதர்வைஸ் இப்போ கேர்ள்ஸுக்கு யூட்ரஸில் எதுவும் வந்து ஒரு கிளாட் ஸ்டோர் ஆகுறது தான் பிசிஓடின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் உங்களுக்கு அந்த கிளாட்டை வந்து எப்படி டைலூட் பண்ணி எடுத்து கொடுக்குமோ அதுக்கான ஹெர்பல்ஸும் எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே நமக்கு 100% ஹெர்பல் ப்ளஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்டுங்கிறத எந்த கெமிக்கலும் இல்லை, எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இப்போ வந்து பேபிஸ் கிச்சனோட அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து புதினா பொடி. இந்த புதினா பொடி வந்து நம்ம வந்து புதினா வந்து துவையில் அரைச்சி சாப்பிடுவோம், பிரியாணியில் போடுவோம், அந்த மாதிரி செய்வோம். இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இட்லி, தோசை, சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி ஃபார்மில் நம்ம கொண்டாந்துருக்கோம். இது நீங்கள் சாப்பிடையில வந்து நம்மளுக்கு என்னென்னா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். ப்ளஸ் இது வந்து நம்ம ஹெல்த்து, ஸ்கின்னு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா க்ளோவாக காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊறுகாய்னு எல்லோரும் யோசித்தோம்னா நம்ம எலுமிச்சம்பங்காய், நார்த்தங்காய் அந்த மாதிரி காய்கள் தான் செய்வாங்க. நம்ம இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு சிக்கன் பிக்கல்னு ஒன்று கொண்டாந்துருக்கோம். இதில் வந்து நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணுறதில்ல, எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் இது நீங்கள் வந்து நம்ம கிளைமேட்க்கு நீங்கள் வச்சுருந்தீங்கனாலுமே கிட்டத்தட்ட வெளியில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 2 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் வச்சுருக்கிற பட்சத்தில் 1 month வரைக்கும் அது பாட்டு இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, வெறும் நல்லெண்ணெயில் சுத்தமாக பண்ணது தான்.
எலுமிச்சம்பழம் இது மட்டும் தான் சேர்த்து நம்ம செஞ்சுட்ருக்கோம். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், கருஞ்சீரகம், இந்துப்பு, பெருங்காயம், அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் கலந்து நாங்கள் செய்கிறோம். அது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு பக்க விளைவுகள்லாம் வராத ஒரு நல்ல மருந்து. எல்லாரும் இந்த ஜீரணமாகலை அப்படின்னு சொன்னால் ஜெலிசில்லு அது இதுன்ட்டு இந்த இங்கிலீஷ் மெடிசனை நாடி போகிறீங்க. ஆனால் அதில் நீங்கள் போகக்கூடாதுன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதை விட வந்து உடம்புக்கு நன்மையை பயக்கிற அந்த உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் இது பண்ணோம். பெரியவங்க இந்த பொடியை அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்கன்னு வரும்போது அவங்களுக்கு இந்த பொடியில் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால அது ஒரு சாக்லேட் ரூபமாக செஞ்சால் அந்த பிள்ளைங்க அப்படி சாப்பிட்லாம். அது அந்த பொருளோட ஒரு மதிப்பு கூட்டின மாதிரி ஆகும். அது ரோஸ்லின் மேடமும் அந்த ஐடியா எனக்கு அது கொடுத்தாங்க. நான் சிறுதானியத்தில் லட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம இப்போ பழைய காலத்தில் நம்ம பாட்டி காலத்தில் செஞ்ச லட்டெல்லாம் இப்போ வழக்கத்திலே இல்லை. சரி, இப்போ நாம் ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பக்கத்துலலாம் கொடுத்தோம், நல்லா இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்டு மூலியமாக ரோஸ்லின் மேடத்தோட அறிமுகம் கிடைச்சது. அப்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் வீட்டோடையே இருக்காமல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வாங்க, அப்படி இங்கேயும் வாங்க, நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்கும், உங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக இருக்கும், வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்களும் நிறைய இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது கருப்பு உளுந்து லட்டு. இது வந்து நம்ம லேடிஸ்க்குலாம் நல்லது. முன்னாடிலாம் பாட்டி காலத்தில் களிமதி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு டைம் இல்லை. இப்போ இதுன்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். அதே மாதிரி இது வந்து பாசிப்பருப்பு லட்டு. இது பாசிப்பருப்பு லட்டு. இது நட்ஸ் லட்டு. இதில் பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ், பாதாம் பருப்பு, முந்திரி இதெல்லாம் சேர்த்து போட்டு இதை செய்கிறோம். யுவாஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ன்ற பேரில் செஞ்சுட்டு இருக்கேன் நான். இப்போ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி வெரைட்டியாகவும் லட்டு செஞ்சு கொடுக்குறேன். 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். பொதுவாக எங்களோட ஒளிச்சுடர் குழு அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தரப்பு பெண்கள் வந்து உள்ளே இருக்கிறாங்க. நல்லா ஒரு பேசக்கூடிய ஒரு வக்கீலும் உள்ளே இருக்கிறாங்க, ஒரு மருத்துவர் உள்ளே இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், இவங்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட நேரடி தொடர்புல இருந்து நல்லா ஒரு பேசிகிட்டு இருக்கிற கூடியவங்க. அதனால் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது வந்து என்னென்னா தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த தயக்கங்கள் வரலேருந்து அவங்க வெளியில் வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு அழகுக்கலை பயிற்சி நடத்துகிறவங்களா இருக்கட்டும், ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபேஷன் ஷோ பண்ணுறவங்களும் எங்கள் குழுவில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. சின்ன லெவலில் ஸ்டார்ட் அப் பண்ணுற பெண்களும் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இவங்களுடைய அனுபவங்களை கேட்கும்போது நம்மளும் இந்த வகையில் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா, அதனால எங்களோட குழுவில் மேக்ஸிமம் வந்து நிறையா வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராக்ஷன் தான் நிறையா இருக்கும். எல்லாருமே ஒரு கலந்துரையாடல்ன்ற ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் அதில் முதன்மைப்படுத்துவோம். எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த குழுவில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை பேசுகிறோம். எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, ஒரு பெண்கள் ஒன்று சேர்ந்தா ஒரு தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாங்கன்ற ஒரு மக்களோட மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் கலைஞ்சு ஒரு ஆரோக்கியமான உரையாடல் வந்து அங்கே நிறையா இருக்கும். அடுத்தடுத்த பிஸ்னஸில் என்ன பண்ண அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாங்கள் நிறைய பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்தாங்க. அவங்க வளர்ந்துடக்கூடாது, இவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படின்றது இல்லாமல் அவங்க என்ன அனுபவங்களை வந்து உணர்ந்தாங்களோ, ஒரு தொழில் ரீதியில் உணர்ந்தாங்களோ அதை வந்து மற்றவங்களுக்கும் வந்து வளர்ச்சியை நோக்கி ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த குழுவில் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஷேர் பண்ணி ஒருத்தவங்க வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறத இந்த ஒளிச்சுடர் குழுவில் வந்து நாங்கள் பார்க்குறோம். இதை தான் நாங்கள் வரவேற்கிறோம். இதுதான் வந்து ஒரு சமூகத்திற்கான மாற்றத்திற்கான தொடக்கம். அது ஒரு பெண்களால் தான் முடியும், அது ஒரு பெண் தொழில் முனைவோரால் தான் முடியும். ஒளிச்சுடர் குரூப்பில் இருக்க பெண்கள் தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் வாட்ஸ்அப் குழு வாயிலாகவோ இல்லை முகநூல் வாயிலாகவோ இல்லை ஆன்லைன் வாயிலாகவோ நாங்கள் வந்து அவங்களோட பொருட்களை வந்து விற்பனைக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பொருள்கள் எல்லாமே வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய எங்களுடைய தோழிகள் வாயிலாக வந்து அவங்க நேரடியாகவே வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய மனநிலையில் இல்லை. ஏன்னா ஒரு நிலையான வருமானம் அவங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது எங்களுடைய ஃப்யூச்சர் பிளானில் வந்து என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஷோரூம் மாதிரி அவங்களுக்கான அவங்க இங்கே இந்த குழுவில் இருக்கக்கூடிய மக்கள் தயார் பண்ணக்கூடிய பொருள்களை வந்து அந்த ஷோரூம்லையோ இல்லைன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்து எல்லாருடைய பொருள்களையும் அதில் காட்சிப்படுத்தி அதில் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொருள்கள் வந்து விற்பனை ஆகிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும். நிலையான வருமானத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கான முயற்சியிலையும் இப்போ ஈடுபட்டுருக்கோம். விரைவில் அதுக்கான வழிவகைகளை செய்வோம். பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, அதற்கான சிறந்த பயிற்சி, இப்படி பல்வேறு விதமான தளங்களில் நீங்கள் பெண்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் சொல் கேளீர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். எங்கள் ஒளிச்சுடர் அமைப்பின் செயல்பாடுகளை காட்சிப்படுத்திய என் சொல் கேளீர் யூடியூப் சேனலுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி.